அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் குழப்பத்தை ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உயர்மட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். சுறாக்கள் என்று அழைக்கப்படுபவை அரசியல் மற்றும் ஊடகங்களில் பரந்த வளங்களையும் செல்வாக்கையும் கொண்டிருப்பதால் சிறிய வழக்குகளை விட உயர்மட்ட ஊழலை கையாள்வது மிகவும் கடினம் என்று அன்வார் குறிப்பிட்டார். குற்றவாளிகள் அமைச்சர்களாக இருந்தாலும், மூத்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னுரிமை சுறாக்களுக்குத்தான் என்றாலும் அதற்காக ஈகான் பிளிஸ் கட்டுப்படுத்தப்படாமல் வளர அனுமதிக்கப்படும் என்று அர்த்தமல்ல என்று அவர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு மன்றத்தில் கூறினார். தவறான நடத்தை இருந்தால் தாங்கள் அவர்களை பின்தொடர்வோம், இன்று இல்லை என்றால் நாளை என்று அவர் ஊழல் சுறாக்களை எச்சரித்தார். நீங்கள் ஓய்வு பெற்றாலும், நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது தவறு செய்ததற்கான சான்றுகள் வெளிவந்தாலும் நாங்கள் உங்களை பின்தொடர்வோம் என்று கூறினார். ஊழல் செய்பவர்கள் பில்லியன் கணக்கான செல்வத்தை சட்டவிரோதமாக குவித்ததற்கான தெளிவான சான்றுகள் இருந்த போதிலும் அவர்களை பாதுகாத்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதமர் விமர்சித்தார். சிறைவாசம் மற்றும் அவமானம் பற்றிய தனது கடந்த கால அனுபவங்கள் இரண்டாம் பட்சம் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் நாட்டில் இருந்து திருடுவது மன்னிக்க முடியாத பாசாங்குத்தனம் என்று அவர் கூறினார். எனது சிறைவாசம், அடி, அவமானம், நான் அதை மன்னிக்க முடியும். ஆனால் நாட்டிலிருந்து பில்லியன் கணக்கான ரிங்கிட்டை திருடுவது பெரும் குற்றம் என்று அவர் கூறினார். ஆதாரங்கள் இருந்தால் அது MACC விசாரிக்க வேண்டும், நீதிபதி முடிவு செய்ய வேண்டும், அது எனது பங்கு அல்ல என்று அவர் கூறினார். எனது கவலை என்னவென்றால் சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான ரிங்கிட் செல்வம் மக்களிடம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.